ரஷ்யாவோட கிரீமியா பகுதி இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் அது இருக்குது. இன்னையோட ரஷ்யா இதை பிடிச்சி 10 வருஷங்கள் நிறைவடைஞ்சிருச்சு. 2014 கிரீமியாவை பிடிச்சி ரஷ்யா இன்னைக்கு அதோட 10th ஆனிவர்சரியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்ததா காசால இருக்க அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல் தான். இந்த ஹாஸ்பிட்டலை ஒட்டுமொத்தமாக இப்போ ஐடிஎஃப் சுற்றி வளைச்சு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு பெரிய தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்க பல நோயாளிகளுக்கு இதனால பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவில் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ்லேயே இந்த எலெக்ஷனில் தான் அதிகமான ஓட்டு பதிவுன்றது பதிவாயிருக்கு. புதின் அவர்கள் கிட்டத்தட்ட 87.97%, 88%, வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு அதிகமான ஓட்டுகளை வாங்கி இந்த ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு. இது ரஷ்யாவோட வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 6 வருஷம், அடுத்த 6 வருஷத்துக்கு இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது மூலயமா புதின் அவர்களை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் தான் ரஷ்யாவுக்கு அதிபராக இருக்க போகிறாரு. இதன் மூலயமா கடந்த 200 வருஷத்தில் ரஷ்யாவை பவரில் அதிகமாக ஆட்சி பண்ண பர்சனாக புதின் அவர்கள் தான் இருப்பார். புதினோட பவரை இது இன்னமும் அதிகமாக்கிருக்குன்னு சொல்லலாம். இப்போ எலெக்ஷனில் ரஷ்யாவோட பிரசிடெண்ட்டாக விளாடிமிர் புதின் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதில் பதிவாயிருக்க ஓட்டு பர்சன்டேஜ் தான் இப்போ ஒட்டு மொத்தமாக உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் ரஷ்யாவை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ரஷ்யாவோட மக்கள் புதின் அவர்களை வெறுக்கிறாங்க, ரஷ்யாவில் புதினுக்கு எதிரான அலைகள் தான் வீசுதுன்னு சொல்லிட்டு புதினை ஒரு வில்லனாக காமிச்சு ரஷ்யர்கள் புதினுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே நிறைய இளைஞர்கள் இந்த தடவை ஓட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகமாக ஓட்டு பதிவானது இளைஞர்களோட ஓட்டாக தான் இருந்திருக்கு. இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூனே சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்த இந்த 3 நாளில் எந்த ஒரு பெரிய அட்டாக்கையும் உக்ரைன் மேலே ரஷ்யா பெருசாக பண்ணலை. ஆனால் பேட்டில் ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ரஷ்யா அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறது, இன்னொரு இடத்துல உக்ரைன் அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நிறைய மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ புதின் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறது அடுத்து ஏதோ ஒரு பெரிய அலை இந்த உக்ரைனுக்குள்ளே அடிக்க போகுது. ஏன்னா பெல்கிராட் ரீஜனில் வேறு இந்த எலெக்ஷன் டைமில் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக உக்ரைனுக்குள்ளே ஒரு சில நாட்களில் பெரிய சம்பவத்தை இந்த ரஷ்யா பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். புதினுக்கு அடுத்தபடியாக 4% ஓட்டோட கம்யூனிஸ்ட் கேண்டிடேட் நிக்கோலை கரிட்டோனோவ் இருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக விளாடிஸ்லாவ் டவன்கவ் 3வது இடத்துலையும், அதுக்கு அடுத்ததா அல்ட்ரா நேஷனலிஸ்ட் லியோனிட் ஸ்லர்ஸ்கி 4th இருக்காங்க. இந்த மனுஷன் பவரில் இருக்க வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு தூக்கம் இருக்காதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இருந்த வரைக்கும் இவரால் எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. நியூக்ளியர் வெப்பன்ஸை அதிகப்படுத்துறதும், நியூக்ளியர் பாம்ஸை நான் பயன்படுத்துறதுக்கு தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல மிரட்டல்களை கொடுத்துருக்காரு. இப்போ ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் பால்லே 6 தான். என்னன்னா பிரான்ஸ், நான் முன்ன சொன்ன மாதிரி பிரான்ஸோட அதிபர் சில வாரங்களுக்கு முன்னாடி நாட்டோ கண்ட்ரீஸ் நாட்டோ ட்ரூப்ஸை உக்ரைனுக்குள்ளே அனுப்புறதை பற்றி யோசிக்கணும், நம்ம நாட்டோ ட்ரூப்ஸை உக்ரைனுக்குள்ளே அனுப்பணுன்ற மாதிரி பேசிட்டாரு. ஆனால் அவர் பேசினதுக்கு நாட்டோ கண்ட்ரீஸை நிறைய பேர் ஒத்துக்கல. இப்போ அதை சுட்டி காமிச்சு பிரசிடென்ட் புதின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக போர் 3 அதோட ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த ஒரு ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் உங்களோட ட்ரூப்ஸை, நாட்டோ ட்ரூப்ஸை உக்ரைனுக்குள்ளே அனுப்பிட்டீங்கன்னா அந்த ஒரு பேரியரும் உடஞ்சிரும். அதுக்கு அடுத்ததாக நம்ம உலகப்போர் 3 தான் நிற்போம். கண்டிப்பாக ரஷ்யா ஒட்டுமொத்த நாடுகளையும், ரஷ்யாவுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் எல்லாம் ட்ரூப்ஸை உள்ளே அனுப்புனீங்களோ எல்லா நாட்டுக்கு எதிரான தாக்குதலையும் நாங்கள் பண்ண தயங்க மாட்டோம்னு சொல்லிட்டு முதலடியே பிரான்ஸுக்கு ஒரு பெரிய இடியாக கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே உக்ரைனுக்குள்ளே நாட்டோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆமாம், உண்மையிலே இருக்குது. ஏன், பிரிட்டனோட சில சோல்ஜர்ஸ் இருக்காங்க, பிரான்ஸோட மிசைல் ஆப்ரேட்டர்ஸ், யூகேவோட மிசைல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு உக்ரைனை ஒரு டெஸ்டிங் ஃபீல்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யூகேவோட நிறைய மிசைல்ஸ் எல்லாம் உக்ரைன்லேருந்து லான்ச் ஆகுறது உக்ரைனோட சோல்ஜர்ஸால் மட்டுமே லான்ச் செய்யப்படல, உள்ளே இருக்க அந்த பிரிட்டன் ட்ரூப்ஸாலையும் அந்த பிரிட்டன் மிசைல் ஆப்ரேட்டர்ஸாலையும் தான் லான்ச் பண்ணப்படுது. அப்படின்னா ஏற்கனவே நாட்டோவோட மெம்பர்ஸ் உக்ரைனுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் இன்னமும் சோல்ஜர்ஸை அஃபிஷியலாக அனுப்பி அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கல. அதை ரஷ்யாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி ப்ரெசன்ஸ் இருக்கே தவிர ஆக்டிவாக சோல்ஜர்ஸை இன்னமும் நாட்டோ உள்ளே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேரியருக்காக தான் இப்போ ரஷ்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மட்டும் பிரான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உலகப்போர் 3 ஆரம்பிச்சிரும்ன்றதை இதிலேருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பங்காளி தாங்க, ஒன்றும் இல்லை, நம்ம அக்னி 5 மிசைலை ஒரு சில நாளுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணோம். அந்த அக்னி மிசைலோட ரேஞ்ச் 5000 கிலோமீட்டருக்கும் கூட ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்னே சொல்லலாம். இந்த மிசைலை இந்தியா டெஸ்ட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம், சைனாவை மனசில் வச்சும் மற்ற எதிரி நாடுகள் யாராச்சும் இந்தியாவுக்கு எதிராக திரும்பினா ஏஷிய கண்டத்தில் அவங்களுக்கு எதிராக இந்த மிசைல் இருக்கணுன்றதை மையப்படுத்தி மட்டும்தான். ஆனால் பாகிஸ்தான் என்ன நினச்சிட்டாங்கன்னா, எப்பவும் போல் இந்தியா நமக்கு எதிராக தான் இந்த மிசைல் டெஸ்ட்டை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக நினச்சிட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்தியாவுக்கு பெரிய பெரிய எதிரிகள் இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு எதிரியே கிடையாது. அவங்கள கவுண்டர் பண்ணுற விதமாக இந்தியா பல விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. இன்னமும் இந்தியாவுக்கு நான் தான் எதிரி,
இந்தியாவுக்கு நான் தான் எதிரின்ற மனநிலைமையிலேருந்து பாகிஸ்தான் முதல்ல வெளியில் வரணும். இப்படி இவங்க நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மிசைலை வச்சு, இந்த அக்னி 5 மிசைலை வச்சு பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக இந்தியாவால் அழிச்சிட முடியும்னு சொல்கிறாங்க. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், உண்மைதான். ஏன்னா இந்த ஒரு மிசைல் MIRV டெக்னாலஜி இருக்கிறதுனால இந்த ஒரு மிசைலை நம்ம லான்ச் பண்ணிட்டோம்னா அது பாகிஸ்தானோட வேரியஸ் டார்கெட்ஸை ஒரே டைமில் அழிக்கிறது மூலயமா பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த நியூக்ளியர் கெப்பாசிட்டியையும் இந்தியாவால் இந்த ஒரு மிசைல் வச்சே அழிக்க முடியும். ஒரே ஒரு அக்னி 5 மிசைலால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் அழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அழிக்க முடியும், அதில் நியூக்ளியர் வார்ஹெட்ஸை வச்சா. இதை வச்சு நிறைய யூஎஸோட டாப் சயின்டிஸ்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு மிசைலை வச்சு பாகிஸ்தானை இல்லாமல் இந்தியாவால் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் பாகிஸ்தானுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. உடனே அவங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்ககிட்ட மட்டும் தான் மிசைல் இருக்கா, எங்ககிட்டலாம் மிசைல் இல்லையா, எங்ககிட்டயும் இதுக்கேற்ற மாதிரி மிசைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க பேசினது தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கு ஒரு மிசைல் பேரை சொன்னாங்க பாருங்க, அங்கே தான் சிக்கலே. அபாபில் மிசைல். இது பாகிஸ்தானோட ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ரேஞ்ச் வந்து ஒரு 2000 கிலோமீட்டருக்கு கூட. இதுலேயும் MIRV டெக்னாலஜி இருக்குது. இந்த மிசைல்ஸை வச்சு இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை எங்களால் உடைக்க முடியும், இந்தியா மேலே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை பண்ண முடியுன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த அளவுக்கு இவங்க பேசுகிறாங்களே, இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன், அந்த டைமில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், பாகிஸ்தானோட மிசைல் வெடிச்சு சதறிச்சுன்னு சொல்லிட்டு. என்னடான்னு போயிட்டு தேடி பார்த்தா அப்போ தான் தெரியுது, அட இவன் தாங்க அவன். இப்போ இந்தியாவோட அக்னி மிசைலுக்கு எதிராக ஒரு மிசைல் எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த மிசைலை 2023 அக்டோபர் 18 பாகிஸ்தான் டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் டெஸ்ட் பண்ண ஒரு சில செகண்ட்ஸ்லேயே அந்த மிசைல் நடுவானத்திலே வெடித்து செதறி கீழே குடியிருப்பு பகுதிகளில் விழுந்துருச்சு. அதோட விஷுவல்ஸ் முதற்கொண்டு ஆன்லைனில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஏன் நம்மளோட அந்த வீடியோவில் கூட ஒரு சில கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த மிசைலை கொண்டு வந்து தான் நம்மளோட அக்னி கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அக்னிக்கு பதில் கொடுக்குற விதமாக எங்ககிட்ட மிசைல் இருக்குன்னு சொல்லிட்டு. அடே என்னடா பித்தலாட்டம் இதுன்ற கதையாக தான் இது இருக்குது. ஏன்னா அந்த மிசைல் அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு மிசைல்னு சொல்ல முடியாது அக்னி கூட கம்பேர் பண்ணுறப்போ. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். அதில் மிஞ்சு போனால் ஒரு 3-4 MIRV வார்ஹெட்ஸ் தான் வைக்க முடியும். ஆனால் நம்ம இந்தியாவோட அக்னி மிசைலில் இப்போ வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு சொல்லப்போனால் 8-10 MIRV வார்ஹெட்ஸை வைக்க முடியும். ஆனால் இது அஃபிஷியலாக இந்தியா சொல்ல மாட்டாங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் அதோட டீடைல்ஸ் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுலையும் ரொம்பவும் சேஃப் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சிருப்பாங்க. சரி, ஒரு நிமிஷம், அப்போ பாகிஸ்தானோடதில் எப்படி கம்மியான MIRV டெக்னாலஜி வார்ஹெட்ஸ் இருக்கும் நீ சொல்கிற, அப்போ அதுவும் ஃபேக்காக தானே இருக்குன்னா? அஃப்கோர்ஸ் பாகிஸ்தானும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாகிஸ்தானோட மிசைல் சைஸை கம்பேர் பண்ணுறப்போ அக்னியோட சைஸ் ரொம்ப பெருசு. இதனால் பல வார்ஹெட்ஸை கொண்டு போக முடியும். எப்படி பார்த்தாலும் இந்த மிசைலோட பல மடங்கு ரொம்பவே ஒரு டாப்பான ஒரு மிசைல்னு சொல்லலாம். அதே மாதிரி பாகிஸ்தான் ஒருவேளை இந்த மிசைலை இந்தியா மேலே லான்ச் பண்ணிட்டாலும் அதை முறியடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. நம்மளோட பிருத்திவி டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் மிசைல்ஸ், இது எல்லாத்தாலையும் பாலிஸ்டிக் மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்தியாவுக்கு இப்போதைக்கு இருக்க ஒரு சிக்கல் என்னன்னா, முக்கியமான 2 சிட்டிஸை தான், அதாவது டெல்லியும் மும்பையும் மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கிட்ட இப்போ இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இந்த மிசைலோட ரேஞ்ச் இந்த மாதிரி அதிகமாக இருக்கப்போ ஒருவேளை பாகிஸ்தான் சவுத் இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்த மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அதை இந்தியாவால் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிளைம் பண்ணுறாங்க. இந்தியா சொல்லலை, பாகிஸ்தான் கிளைம் பண்ணுறாங்க. இதில் பாகிஸ்தான் என்ன ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்கன்னா, இந்தியா கிட்ட இருக்க ஸ்பை சேட்டலைட்ஸை வச்சும் இந்தியா கிட்ட இருக்க S-400 அப்புறம் லாங் ரேஞ்ச் ரேடார்ஸை வச்சு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு மிசைல் லான்ச் ஆச்சுன்னா வித்தின் செகண்ட்ஸ்குள்ள இந்தியாவால் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரக் லான்ச்டு மிசைல் தான். இதை வந்து சப்மரைன்ஸ்ல இருந்தோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா லான்ச் பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ நீங்கள் பாகிஸ்தானில் வச்சு தான் இந்த மிசைலை லான்ச் பண்ணுவீங்க. அதை லான்ச் பண்ண அடுத்த செகண்டே எங்களால் இந்த மிசைல்ஸை ட்ராக் பண்ண முடியும். பார்டரை தாண்டறதுக்கு முன்னாடியே S-400 வச்சு இந்த மிசைல்ஸை அழிக்க முடியும். இந்த விஷயத்தை பாகிஸ்தான் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட S-400 இருக்குன்றது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ்னு இதில் பார்த்துக்கோங்க. அப்படி S-400 இல்லைனாலும் நம்ம கிட்ட இருக்க மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வச்சு இந்த மிசைல் அழிக்க முடியும். MIRV டெக்னாலஜி இருந்தாலும் இதோட எண்ணிக்கைகள் கம்மி. இதுக்குள்ளே இருக்க MIRV டெக்னாலஜி அந்த மிசைல்ஸ் கம்மின்றதுனால நம்மளால் இந்த மிசைல்ஸை ஈஸியாக கவுண்டர் பண்ண முடியும். ஆனால் பாகிஸ்தானால் இதே மாதிரி இந்தியாவோட பாலிஸ்டிக் மிசைல்ஸை கவுண்டர் பண்ண முடியுமானா, இவங்களுக்கு எதுக்குங்க அக்னி 5 வரைக்கும் நம்ம போனோம்? அக்னி பிரைமே இவங்களுக்கு போதும். அக்னி பிரைமே இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுலேயும் MIRV டெக்னாலஜி தான் இருக்குது. அந்த மிசைலுக்கு இவங்க முதல்ல பதில் சொல்ல ட்ரை பண்ணிட்டோம், அப்புறமா அக்னி 5 பற்றியெல்லாம் யோசிக்கிட்டோம். இது பாகிஸ்தான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே ஜஸ்ட் அவங்க நாட்டு மக்கள் கிட்ட காமிக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த மாதிரி இந்தியா மிசைல் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்றப்போ பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி இந்தியா மிசைல் டெஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு பதில் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்க பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் கவர்மெண்ட் கிட்ட கேள்வி கேட்பாங்க. அவங்க அந்த மாதிரி கேட்டுறக்கூடாது. அப்படி கேட்குறவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பதில் சொல்லணும்னு தான் முன்னாடியே இந்த மாதிரி பல விளம்பரங்களை பாகிஸ்தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதே மாதிரி இப்போ இந்த மிசைல் டெஸ்ட்டை நான் முன்னாடியே சொன்னேன், வரப்போகிற 26ஆம் தேதியிலேருந்து மார்ச் 26லேருந்து ஏப்ரல் 28க்குள்ளே இந்தியா ஒரு நோட்டம் கொடுத்துருக்காங்க. பே ஆஃப் பெங்காலில் ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு. அது மேபி நம்ம பிரம்மோஸ் மிசைலோட ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக மிசைல் டெஸ்ட்டை இந்தியா பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் அது ஒரு பதட்டத்தை கொடுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மிசைல் டெஸ்ட்டை இந்தியா பண்ணுதுன்னா, அதுவும் நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல் டெஸ்ட்டை பண்ணுதுன்னா, அந்த அளவுக்கு மிசைல்ஸை இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அப்படி அந்த அளவுக்கு மிசைல்ஸை இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இந்தியாவுக்கு தேவையான நியூக்ளியர் வார்ஹெட்ஸோட டிமாண்டும் அதிகரிக்கும். நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, ஒரு 10 மிசைல் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு 10 வார்ஹெட் இருக்குன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்மளோட மிசைல்ஸோட எண்ணிக்கை அதிகமாக்குறோம். 10 மிசைல் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 100 மிசைல்ஸை உருவாக்குறோன்னா அந்த 100 மிசைலுக்கான வார்ஹெட்ஸ் நமக்கு தேவைப்படும். அந்த 100மே MIRV டெக்னாலஜியாக இருந்ததுன்னா 1000 வார்ஹெட்ஸ் நமக்கு தேவைப்படும். அந்த 1000 வார்ஹெட்ஸை நம்ம உருவாக்கணும்னா நம்மளோட நியூக்ளியர் ஸ்டாக் பையில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இப்போ வரைக்கும் இந்தியா கிட்ட ஒரு 160 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குன்னு வைங்க. இதே மாதிரி அக்னி மிசைல்ஸை நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அந்த எண்ணிக்கையை நம்ம இன்னமும் கூட்ட வேண்டியது வரும். இந்த மாதிரி கூட்டுறப்போ இந்தியா கண்டிப்பாக அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஆகணும். ஏன் இந்நேரத்துக்கு ரகசியமாக தயாரித்து கூட வச்சுருந்துருக்கலாம். இப்படி இந்தியா இந்த மாதிரி மிசைல் டெஸ்ட் அதிகமாக பண்ணுறப்போ பாகிஸ்தான் என்ன இந்தியா ப்ளேம் பண்ணுவாங்கன்னா, இந்த பிராந்தியத்தோட அமைதியை இந்தியா சீர்குலைக்கிறாங்க, இதனால நாங்களே எங்களோட மிசைல்ஸ் அதிகப்படுத்த போகிறோம், நாங்களே எங்களோட நியூக்ளியர் ரிசர்ச்சை அதிகப்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான காரணத்தையும் சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 750லேருந்து ஏறத்தாழ ஒரு 900 கிலோவுக்குள்ள புளுட்டோனியம் ஸ்டாக் பைல்ஸ் இருக்கலாம். இதை வச்சு இந்தியாவால் பல வார்ஹெட்ஸை உருவாக்க முடியும். ஆனால் இப்போது உலகத்தில் கரண்டான சுச்சுவேஷன் வச்சு பார்த்தோன்னா எந்த நாடும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒரு ஸ்பார்க்குக்காக எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஒருவேளை ரஷ்யா ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணிருச்சுன்னா அதை காரணமாக காமிச்சு அமெரிக்கா நியூக்ளியர் டெஸ்ட்டை திரும்ப பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட மிசைல்ஸ்க்காக. நியூக்ளியர் டெஸ்ட் வேறு, மிசைல் டெஸ்ட் வேறு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அமெரிக்கா பண்ணிருச்சுன்னா அடுத்தது சைனா அமெரிக்காவை காரணம் காமிச்சு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சைனா பண்ணிருச்சுன்னா உடனே இந்தியா ஆர் பாகிஸ்தான் திரும்ப நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்தில் ஒரு பெரிய அன்ரெஸ்ட்லெஸ்னஸை இது உருவாக்கும், ஒரு பெரிய இம்பேலன்ஸை இது உருவாக்குன்னே சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு யாரும் இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நியூக்ளியர் மிசைல்ஸை நம்ம இந்தியா அதிகமாகிட்டு போக போக நமக்கு தேவையான நியூக்ளியர் வார்ஹெட்ஸையும் நம்ம அதிகமாக உருவாக்கி தான் ஆகணும். நம்ம இந்தியாவும் இப்போ ஃபாஸ்ட் ப்ரீடிங் ரியாக்டரை உருவாக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட உதவியோட. அதை மட்டும் செட்டப் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா இந்த புளுட்டோனியமாக இருக்கட்டும், யுரேனியமாக இருக்கட்டும், இந்த வார்ஹெட்ஸ்லாம் நமக்கு தயாரிக்கணும்னா அந்த என்ரிச்டு யுரேனியமும் புளுட்டோனியமும் நமக்கு தேவைப்படும். அதை உருவாக்குறதுக்கு நம்ம இந்த ரியாக்டர்ஸ்ன்றது ரொம்பவும் முக்கியம். இப்போ வரைக்கும் இந்தியா கிட்ட மும்பையில் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் இருக்க அந்த ஒரே ஒரு ரியாக்டர் மூலயமா மட்டும்தான் நமக்கு தேவையான இந்த நியூக்ளியர் ஸ்டாக்ஸை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டாவது இந்த ஃபாஸ்ட் ப்ரீடிங் ரியாக்டரை நம்ம உருவாக்கி முடிச்சிட்டோம்னா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே 2வது நாடாக நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த வகை ரியாக்டர்ஸ் இருக்கும். அது இந்தியாவுக்கு இன்னும் அணு ஆயுதங்கள் அதிகமாக தயாரிக்கிறதுக்கான சான்சஸை கொடுக்கணும்னு சொல்லலாம். ஏற்கனவே கதறிட்டு இருக்க பாகிஸ்தான் இந்த ஸ்டாக் பைல்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா இன்னமும் கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ரஷ்யாவோட பிரசிடெண்ட்டாக அடுத்த 6 வருஷத்துக்கு புதின் அவர்கள் தான் இருப்பாங்கன்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்? இந்தியாவோட அக்னி மிசைல் கூட பாகிஸ்தான் அவங்கள அபாபில் மிசைலை கம்பேர் பண்ணியிருக்கிறதையும், இந்தியாவை எங்களோட எதிரின்னு பாகிஸ்தான் சொல்லிட்டு தெரியறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கும்.